தண்ணீர் இது பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அது 3 நாளாச்சு நான் வெளியே போக முடியல. எல்லாம் உடச்சி போரை உடைச்சிட்டாங்க. இந்த இது பம்பு உடைச்சிட்டாங்க. உடச்சி எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க. கேட்டு உடைச்சிட்டாங்க. எல்லாம் உடைச்சிட்டாங்க. இந்த சவுரெல்லாம் விழுந்து எல்லாம் நாசமாக போச்சு. இதே இது தண்ணி இல்லாமல் நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டோம். தண்ணியே இல்லை சுத்தமாக. என்ன பண்ண முடியும்? யார்கிட்டையும் கேட்க முடியாது, யாரும் கொடுக்க முடியாது. கொடுத்தாலும் யாரும் கொடுத்தாலும் எனக்கு தூக்கிட்டு வர முடியாது. எப்படி தூக்கிட்டு வர முடியும்? இருக்கான் அப்படி உள்ளே இருக்கான். வந்து அதுக்கு வந்து பார்க்கவும் மாட்டேங்கிறாங்க. வந்து சொல்லிட்டோம், நாங்கள் பார்க்குறோங்க பார்க்குறோன்றாங்க. இது வரைக்கும் வந்து பார்க்கல. அவங்க இப்போ இது பிளம்பரை வச்சு நாங்கள் பார்க்கலனாக்கா இதெல்லாம் க்ளீன் பண்ண தான் அவங்க வருவோம்னு சொல்லிட்டாங்க. இது க்ளீன் பண்ண தான் நாங்கள் வந்து பார்க்குறோம். எங்களுக்கு போட்டு கொடுத்தவரை நாங்கள் சொன்னோம், இதை கொஞ்சம் இன்னைக்கு பாருங்கன்னு, உடச்சிட்டாங்களே பாருங்கன்னு. அவங்க சொன்னாங்க, நீங்கள் அதை க்ளீன் பண்ணுங்கள், பண்ண சொல்லுங்கள், நாங்கள் வந்து பார்க்குறோம். அது க்ளீன் பண்ணால் தான் பார்க்க முடியும். எப்படி நாங்கள் தண்ணி எடுக்குது? யார்கிட்ட போய் வாங்க முடியும்? தண்ணி வெளியில் போய் எங்கே அடித்தாங்க கூட தூக்கிட்டு வர முடியாது, வழி இல்லை. வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. இங்கே 3 நாள் ஆயிடுச்சு எனக்கு. நான் 3 நாளில் உள்ளே தான் கிடக்கேன். பொருள் வாங்கினா எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் போய் போய் இந்த இதில் போய் இந்த பள்ளத்தில் தான் போய் கடையில் வாங்கிட்டு வர்றாரு. அதை வச்சு உள்ளே நான் வெளியில் போக முடியாது. கடையில் போய் நான் தான் வாங்குவேன், எனக்கு போக முடியாது. உள்ளே இருந்துட்டு சமைச்சி முன்னே சிம்பிளாக இருக்கிறது சாப்பிட்டுருக்கோம். எத்தனை வருஷமாக இருக்கீங்க? எவ்வளோ பேர் இருக்காங்க வீட்டு? நாங்கள் 30 வருஷம் ஆச்சு வந்து வீடு வாங்கிட்டு வந்து. இந்த பையனுக்கு 2 பேர் இருந்தது. நான் என் பையனுக்கு ஒருத்தன் வெளியே போயிட்டான், இன்னொருத்தர் மேலே இருக்கான், சின்னவன் மேலே இருக்கான். பேத்தி நாங்கள் வச்சுருக்கோம். எங்கள் மருமக வந்து எங்கள் வீட்டில் இருக்க முடியாது. தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை, கரண்ட் இல்லை. அது கை குழந்தை, அது அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு. அம்மா வீட்டுக்கு விருக்கம் பார்க்க அங்கே போயிடுச்சு. ஏன்னா அவனுக்கு 7 மாதம் 8 மாதம் குழந்தை. ஒரு பையன் இந்த ப்ரீகேஜ் படிக்கான். அதில் வச்சு இருக்க முடியுமா? தண்ணி இல்லாத போயிட்டாங்க. என் பையன் வந்து வீட்டில் இருக்கான். அவன் சாப்பாடு இல்லாமல் இல்லாத அங்கே என்ன பண்ணுறான்? கார்பரேஷன் யாரும் வரல. கவுன்சிலர் வந்து பார்த்தார். இது இப்போ அவங்க சொன்னார், அவர் வந்து இந்த வேலை செய்கிற முறை அதெல்லாம் பார்த்து முடியா சொன்னார். எங்கள் வீட்டில் போய் சொன்னார், இது மாதிரிங்க பார்த்து எங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவர் சொன்னார், இது மாதிரி முதல்ல அவங்களுக்கு அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அவர் சொன்னார், இது ஒன்றுமே இல்லை சார், எல்லாம் போர் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் இல்லை சார், உடையில அது மேலே தான் உடஞ்சிருக்கு, நாங்கள் பார்த்துறோம் அப்படின்னு சொன்னாங்க. இது வரைக்கும் ஒன்றும் பார்க்கல. அப்படியே சொல்கிறாங்க, எல்லாம் உடஞ்சி தொங்குச்சுன்னாங்க. அதனால கயிறு கட்டியிருக்காங்க. அவங்களே கயிறு கட்டியிருக்காங்க. எங்களுக்கு தெரியல. நான் தூங்கிட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் 4 மணி வரைக்கும் இங்கே நிற்கிறாரு. 4 மணிக்கு மேலே எங்கள் வீட்டு பையன் வந்து மேலே பண்ணி பார்த்துருக்கான். அப்படியே விட்டுருக்கான். விட்டு போயிருக்கான். வந்து என்ன விட்டு போயிருக்கேன், அவள் அப்பா பாட்டில் நிற்கிறாரு. ஓடி வந்து அப்பா செவரு விட்டு போயிருக்கேன் தெரியலையா அப்படின்னு பார்த்து, ஐயோ அம்மா விட்டு போயிருக்கிறான் சொல்லிட்டு இப்படி காலை இப்படி திரும்பினா டப்பன்னு விழுந்துச்சான். டப்பன்னு கொஞ்சலே நான் ஒரு மேலே வந்திருப்போம். விழுந்து கேட்டெல்லாம் விழிச்சு அப்புறம் தூக்கி போட்டுச்சு. கேட்டே இல்லை. இந்த பம்பு அங்கேருந்து அங்கே உள்ள மண்ணுக்குள்ள இந்த ஜேசிபி இந்த மண் இருக்குது, அதுலேருந்து தூக்கி விட்றாங்க. இந்த பம்பு எல்லாம் போச்சு. இது நடந்து 3 நாள் ஆகுது. வீட்டுக்குள்ளே இருக்கேன். எப்படி போக முடியும்? எனக்கு வயசாகிடுச்சு. இந்த இதில் பள்ளத்தில் ஏறி இறங்க முடியாது. நல்லா நான் கஷ்டப்படுறேன். என்ன பண்ணுறது?